எவ்வளவு பயங்கரமான கெட்ட வார்த்தை, சீன வார்த்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது உண்டு. அடுத்தது நீங்க கடைபிடிக்கிறதா பலாத்தன்ஹருமா. இப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்துடுவா. வந்ததோட இப்ப உம்மா இருக்கிறாங்க, வாப்பா இருக்கிறாங்க, வயசாலியா இருக்காங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பெட்ல தான் நம்மளோட வாழ்க்கை போகுது. சில நேரத்தில் மனசலம் எல்லாம் பெற்றோட தான் போகுது. கஷ்டப்படுறாங்க, சிரமமாக இருக்குது. இந்த நேரத்துல மனைவிக்கு விருப்பம் இல்ல, கஷ்டமாய்க்கு சிரமமாய்க்கு, பிள்ளைகள் அருவறுப்படுறாங்க. இப்ப நினைக்கிறாரு என்ன, ஒரு மஷூரா உம்மா பாப்பா 2 பேரையும் கொண்டு போயிட்டு அநாதை இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுவோமே, அல்லது 2 பேரையும் கொண்டு போயிட்டு அந்த வயது முதிர்ந்தவர்களுடைய அந்த இல்லத்துல சேர்த்துடுவோமே. கண்ணியமானவர்களே, அந்த அந்த கட்டம் மாற நேரத்துல பல தன்னுமா அந்த 2 பேரையும் விரட்டிடாரு. அந்த 2 பேரும் விரட்டிடாதீங்க. சமீபத்துல எங்க ஏரியால ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல நடந்த விஷயம். கணவன் வெளியே தொழிலுக்கு அனுப்பித்தார். மனைவி தன்னுடைய தாய் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார். ஓடியாத உம்மட குடி, உம்மட வீட்டுல தான் இருக்கிறான். வாப்பா சின்னதிலே மோதி. கண்ணியமானவர்களே, மனைவி என்ன சொல்ற, மாமி டீ ஒன்று ஊத்திட்டாங்களே. மாமி கேட்கிற டீ ஒன்று ஊத்திட்டாங்க மகள் அப்படின்னு. கொஞ்சம் வேலையா இருக்கிறான். கதையெல்லாம் சொல்லல, நடந்த விஷயத்த சொல்றேன். டீ ஊற்றி கேட்கிறான் மாமி. மருமகன் சொல்றா, கொஞ்சம் என்ன மாமி கொஞ்சம் வேலையை முடிச்சு ஊத்திட்டாரு. காலை நேரம், வயது முதிர்ந்தவர்கள் எதிர்பார்ப்பார்கள் கூடுதலாக. மாமி கேட்கிற திறமையும் மகள் டீ ஊத்திட்டாங்களே கத்தி தரமா மருமகள், உன்னால ஏழாமை கஷ்டம் கொஞ்சம் ஊத்தித்தாரே. கண்ணியமானவர்களை, ஏழாத கட்டம் வராதல்ல, சாதாரணமான விஷயம். கணவன் வந்ததோட சொல்றா, மனைவி என்ன சொல்றா, உன் உமா உங்களோட இந்த கேள்விக்கு பின்னாடி கேட்கிறான். 2 தொண்ட முடிவு செய்ய ஒன்றுன்னா ஒன்று உமா வீட்டுல இருக்கணும், கல்யாணம் ஆயிக்கணும். மகன் என்ன முடிவு செய்வாரு? உண்மையான மகனாக இருந்தால் மனைவியை சமாதானப்படுத்தணும். உமா கிட்ட போய் ஒண்ணும் பேசக்கூடாது, உமா கிட்ட போய் ஒண்ணும் பேசக்கூடாது. அது உமா அப்படித்தான், வயது முதிர்ந்த அப்படித்தான். மனைவியை சமாதானப்படுத்தணும், உம்மான கண்ணியத்தை தெளிவுபடுத்தணும், பணிவிடை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய லாபங்களை சொல்லிக் கொடுக்கணும். விளக்கம் இல்லாத மாப்பிள்ள அவசர நேரடியாக மட்டும் வந்தார். வந்து சொன்ன வார்த்தை வல்லாஹி, வல்லாஹி சொன்ன வார்த்தை, அம்மா நீங்க அன்னி கடையில விட்டு வெளியே போகணும். கண்ணியமானவர்களே, அந்த தாய் எந்த ஊடு, யாரை, மகன், மகள், அந்த தாய் எல்லாம் தெரியும். எல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம், பேசிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த தாய் சொல்றா, அந்த நேரத்துல மகன், நீங்க சின்ன பிள்ளையா, 2 ஆண்களையும் ஒரு பொம்பளை பிள்ளை, நீங்க 3 பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்துல வாப்பா மூத்தி உங்களை வளர்க்கறதுக்கான நாப்பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா? இடியாக்கம் லெவலியாக சுட்டு கடற்கடையா போயிட்டு கொடுத்து அந்த சல்லிகளை எடுத்துத்தான் உங்களை நான் பார்த்து கவனிச்சேன். இப்ப நீங்க வெளியே கூட்டத்து வெளியே போகணும் சொன்னியே. மகனுக்கு நல்லா தெரியும், தாய் கூட்ட வெளியே வந்தா வேற போறதுக்கு வேற இடம் கூட இல்ல. தாய் ரோட்டுக்கு போகணும், பிச்சைக்காரியா போகணும். மகனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் சொன்னார், என்ன இல்ல மகன் போகணும். தாய் அழுது கொண்டே தொடர்பு படுத்தரா, சம்பந்தப்பட்டவங்களை அனுப்பினோம், பேசினதோட மற்ற சரியாகும். இப்பயும் அதை உண்மைக்கிறார் அந்த தாய். கண்ணியமானவர்களை, சமூகத்துல அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு பாருங்க. சில முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு கேட்டா, அந்த சில கட்டங்கள்ல, சில பயணங்கள்ல, சில நேரம் விசேஷமான நாட்கள்ல போயிட்டு பார்த்தா, அந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள், வயதான அந்த தாய் தந்தைமார்களை, முஸ்லிமானவர்களை சந்திச்சு பேசுற நேரம் சொல்லாத மகன் மகள் அந்த எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் கொடுத்திருக்கிறார். அவ ஏழைக்க வந்தீங்க, என்ன காரணம்? ஏழை மருமகனாக
என் பேர பிள்ளைகள்னால, ஏன மருமகனால, இதுதான் காரணம். கண்ணியமானவர்களை, முதலாவது எங்கட உமா வாப்பான் வந்துட்டாங்களா, நாங்க விளங்கணும் ஏக உமா வாப்பேன் எவ்வளவு பொறுமதி. ஏக உமா வாப்பேனுடைய 2 கண் மாணிக்கத்தை போல, அந்த 2 கண் மாணிக்கத்தை ஒன்றும் இல்லையா, ஒன்று இல்லாம போனிச்சா உனக்கு பேர் குருடன். உனக்கு பேர் குருடன். 2 கண்ணும் இல்லாமல் இருந்தால் மட்டும் குருடன் சொன்னதல்ல, அல்ல ஒற்றை கண் என்று சொல்லுவாங்க. கண்ணியமானவர்கள, ஒரு கண் இல்லையா நீ நஷ்டவாதி. 2 கண்ணும் இல்லையா இன்னொருத்தர உதவிகளுக்கு தேவை. உம்மா பாப்பா 2 பேரும் இருந்தால் நீ பாவை உள்ளவன், நீ பாக்கியசாலி. கண்ணியமானவர்களே, 2 பேர்ல ஒருத்தர் இல்லையா பாக்கிய பெரிய நஷ்டம், பெரிய ஒரு இழப்பை இழந்துட்டோம். 2 பேரும் இல்லையா ஆகப்பெரிய நஷ்டம். ஒரு கஷ்டம் வார நேரத்துல, ஒரு கஷ்டம் பிசினஸ்ல, அல்லது ஏதாச்சும் உடம்பு ரீதியான நோய், ஏதாச்சும் ஒரு சிக்கல் வார நேரத்துல சும்மா செக் பண்ணி பாருங்க. அதுக்காண்டி தரக்குறைவாக அல்ல, கண்ணியத்தை விளங்குறதானே சொல்றேன். மனைவிட்ட போயிட்டு சொல்லுவோமே, மனைவிட்ட போயிட்டு இப்படிதான் சில சிக்கல் இருக்குது, பிசினஸ் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்படி நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு மாற்று வழிகளை சொல்லி தருவான். தவறில்லை, மாற்று வழிகளை சொல்லி தருவான். அதை விட உமாட்ட போய் ஓடோடி போய் சொல்லுங்களே, பாப்பாட போய் சொல்லி பாருங்களே, பாப்பா அம்மா இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு பிரச்சனை ஆகிக்குது, இப்படி ஒரு சிக்கல் ஆகிக்குது, நோயாக இருக்குது, இப்படி ஒரு சிரமமாக இருக்குது. ஒரு வார்த்தை போதும் கண்ணியமானவர்களே, உடனடியாக அம்மா லேசாகுவோம் நம்புவாங்க. தாய்க்குள்ள இருக்கிறோம், தண்ணிக்குள்ள வித்தியாசம் இருக்கு. உடனடியாக அந்த கஷ்டம் வந்தது யாரிடத்துல? அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்விடத்துல நான் சொன்னதுதான் கேட்கிறேன். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு சஹாபி வந்தார், வந்து கேட்டார், ஹக்குல் வாலிதைனி அலா வலதிஹிமா யா ரசூலல்லாஹ், உம்மா வாப்பா 2 பேரும் இருக்கிறாங்க, அந்த 2 பேருக்கும் மகன் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன? அந்த 2 பேரும் இருக்கிறாங்க, 2 பேரும் மீது மகனுக்குள்ள ஹக்கு உரிமை என்ன? சுருக்கமான, ரத்தின சுருக்கமான வார்த்தையில அங்கனவி அவர்கள் சொன்னார்கள், உமா ஜன்னத்து பவனாரும், உமா ஜன்னத்து பவனாரும். அந்த 2 பேரும் தான் உன சுருக்கமும் நரகமும். அந்த 2 பேரும் தான் உன சுருக்கமும் நரகமும். அம்மா வாப்பாட திருப்தியோட, மகிழ்ச்சியோட, பிள்ளைத்தால சந்தோஷப்படக்கூடிய முறையில, நல்ல முறையில கவனிச்சு, அதனுடைய வாழ்க்கை தகுதியானவர்களாக, சொந்தக்காரர்களாக நல்ல முறையில நாங்க இருக்கிறோமா, அடையாளம் சொற்பவாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொர்க்கத்துல ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேக்குது. சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுறா, குர்ஆன் சொர்க்கத்துல. கண்ணியமானவர்களே, சொர்க்கத்துல எந்த அமலும் இல்ல, ஒரு திக்கரும் இல்ல, ஒரு தொழுகை ஒன்றுமே இல்ல. நீ செஞ்ச நல்ல அமலுக்காக அங்க அனுபவிக்கிறது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்ல. ஆனா அப்படி அனுபவிக்கக்கூடிய இன்பமான இடத்துல குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கிற சத்தம் கேட்குது என்றால் அது சாதாரணமான பாக்கியமாக இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் அது குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குது சொர்க்கத்துல? கண்ணியமானவர்களை, சொல்லப்பட்டதை சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல முறையில பணிபடை செய்தார்கள். அந்த 2 பேருடைய துஆவுடைய கபூலியத் சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அதனால தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உம்மா வாப்பா 2 பேரையும் தந்திருக்கிறாங்க. கண்ணியமாக நடக்கும், இரக்கமாக நடக்கும். எவ்வளவு மரியாதையாக பணிஞ்சு இரக்கமாக நடக்கணுமோ அந்த அளவுக்கு இரக்கமாக நடக்கும். எந்த அளவுக்கு போன சென்ற வருடத்துக்கு முன்னால் உள்ள வருஷத்துல பெற்றோர்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று கொழும்புல ஒரு மகல்லாக்கு ஜும்மா பயானுக்கு போன நேரத்துல முடிச்சுட்டு கீழே இறங்குறோம்.
இறங்கினதோட ஒரு வயது முதிர்ந்த, அதுவும் பெருநாள் முடிஞ்ச 2 நாள், பெருநாள் முடிஞ்ச 1 நாள், பெருநாள் முடிஞ்ச 2 நாள். கண்ணியமானவர்களை இறங்கியதோட ஒரு வயசாரி வாப்பா கட்டுப்பிடிச்சிட்டு அழுதுட்டு சொல்றாரு, அதான் நீங்க பயான்ல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே என் வாழ்க்கையில என் குடும்பத்துல எனக்கு நடந்துச்சு, என் மகனால நடந்துச்சு, என் மருமகனால நடந்துச்சு, என் பேரும் பிள்ளைகளால நடந்துச்சு. எல்லாத்தையும் சொல்லி அப்படியே பேசிட்டே இருந்துட்டு அழுது பேசுறாரு. ஆதரப்படுத்தி பேசிட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் கேட்டேன், சரி பாப்பா, முந்தானாத்து பெருநாள் தலைவி, பெருநாள் அன்னைக்கு கூட உங்களோட மகன் உங்களை வந்து பார்க்கறது, கவனிக்கிறது, புதுடுப்பு வாங்கி தரது, அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? அழுதுட்டு சொல்றாரு, நானும் என் மனைவியும் சின்னொரு குடிசையிலையும் சின்னொரு ஏட மகன் அதாரிக்கிறார் மஸ்ஜித்ல அந்த இடத்துல. அவர்தான் ஏட மகன். யாரு? அந்த ஊர்லயே பெரிய போலீஸ் வரும், அந்த ஊர்லயே பெரிய சலிக்காரன். எத்தனை வீடு, எத்தனையோ கடைகள், எத்தனையோ வாகனங்கள், பறக்கத்தான் நாட்படுத்திக்கிறான். என்னத்தை பொறுத்து நீங்க ஜீரோ, என்னத்தை பொறுத்த வேலை நீங்க நஷ்டமாறி நீங்க கை செய்யலாம். பெரியமானவர்களே சொல்லிட்டு அந்த வாப்பா சொல்றாரு, நானும் என் மனைவியும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய உடுப்புகள்ல பெருநாளைக்கு முந்தின நாள் பார்ப்போம், மிக கொஞ்சம் நல்லா இருக்குது என்று பார்த்து அந்த 2 உடுப்பை எடுத்து கழுவி போட்டு காய வச்சு அடுத்த நாள் பெருநாளுக்கு உடுப்போம். சிந்தனைகள் பெருநாள் சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறான், சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறான், குடும்பம் கொண்டுவான், எத்தனை பேர் இருக்கிறான். இன்னைக்கு கண்ணியமானவர்களே, ஒரு பருவம் வரும், சின்ன பருவத்துல உமா வாப்பான்னு ஒட்டி போகும். இன்னொரு பருவம் வரும், வாலிப பருவம். அந்த வாலிப பருவம் வந்ததோட நண்பர்கள் எல்லாம் செட் ஆகிடுவாங்க. செட் ஆகினதோட உமா வாப்பா விட்டு அப்படியே தூரமாக்குவாங்க. உமா வாப்பா 2வது, நண்பர்கள் தான் முதலிடம். இன்னைக்கு வாலிபர்கள் எத்தனை பேர் அப்படி போய்த்தான், வாலிபர்கள் எத்தனை பேர் அப்படியாக நிலைமையை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை சில பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களே, என் பிள்ளைய பாதுகாப்புகளை ஏடாமீங்க. அதனால் என்ன காரணம்? வாலிப பருவம். ஆனா லைன் திரும்பிடுச்சு, லைன் மாறி போகுது. இப்படியே போறா, 7 மகன் சீரழிஞ்சு போவான். கண்டு பேசுங்களே, சொல்லுங்களே, அதனால பாதையில கூட்டிட்டு போங்களே. கண்ணியமானவர்களே, வாலிப பருவம் வந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஏத மூட்டு வரைக்கும் எனக்கு ஏத உம்மா வாப்பா பண்ணுங்க, கண்ணியமானவர்களே. இப்படி ஒரு கட்டத்தை யோசிக்கிறேன். சரி, இடமும் வைக்கிறாங்க, 2 பேரும் மூத்து, அல்ல 2 பேர் ஒருத்தர் மூத்து, வாப்ப இன்னொரு முடிச்சாரு, அல்லது உம்மா இன்னொரு முடிச்சா, அதன் மூலமாக குழந்தைகள் கிடைச்சு. அந்த குழந்தைகளோட இந்த வாப்பா நிக்கா முடித்த பெண் அல்லே தாய் நிக்கா முடித்த கணவனோட பார்க்கிற நேரம் ஏத உம்மா வாப்பாவை போல அந்த 2 பேரும் அந்த பிள்ளை வருவாங்க. ஏதோ நம்ம கிட்டை வைக்கலாம், ஏத உடன்கிற போலோட கிட்டை வைக்கலாம். ஏன் அல்லா அப்படிதான் வச்சிருக்கிறது, அல்லாஹ் சொல்லுங்கள். அம்மா பாப்பானாலே அவன் அப்படி நல்லா வைத்திருக்கேன். கண்ணியமானவர்களே, நீண்ட வரலாறு கிதாபில் எழுதுறாங்க. ஐல்பாபான் சொல்லக்கூடிய ஒரு வாலிபனுடைய சம்பவம் நீண்ட ஸ்தானத்தில் சுருக்கமாக சொல்றேன். கிதாபில் எழுதுவாங்க, பேர் எழுதுற நேரத்தில் எழுதுவாங்க, அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர், அதிகமாக தொழக்கூடியவர், அதிகமான விவாதத்தில் ஈடுபடக்கூடியவரே ஆவி வணக்கசாலி, அதிகமாக விவாதத்தில் ஈடுபடுவார். உடல் சக்கராத்துடைய நேரம் தாய் அறிவிக்கிறார், மகனுக்கு நபி அவர்களுக்கு சஹாபாக அறிவிக்கிறார்கள், யாருக்குள்ள எங்க மகன் கடைசி தருவாயில் இருக்கிறாரு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் பிலால், ஹதரத் சுஹைப், ஹதரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும் 3 சஹாபாக்கள் அழைத்து சொன்னாங்க, நீங்க 3 பேரும் மீது அவருக்கு கலிமா பயிற்சி செஞ்சுட்டு வாங்க, கலிமா சொல்லி கொடுக்குவாங்க. கடைசி கட்டமே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஐயத்தமான வாலிபர் சொல்றாரு, நானும் சொல்ல நினைக்கிறேன், ஆனா ஏத நாவுல ஏதோ ஒரு கூட்டு போடப்பட்டதை போல என்னால சொல்லிக் கொண்டேதான்
விவாதத்தில் ஈடுபட்டவர், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னவர், அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்தவர், அந்த நிலைமையில கடைசிப்படியான ஒரு கட்டத்துல அவருக்கு அந்த களிமா வாழ்க்கையில எத்தனை விவாதத்துல செஞ்சிருப்பாரு, எத்தனை களிமாக்கள், எத்தனை திக்கர்கள், எத்தனை குர்ஆனுடைய திலாவத்தில் செஞ்சிருப்பாரு. வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் போகும்? இந்த களிமா சொல்ல எவ்வளவு நேரம்? அந்த களிமா சொல்வதற்கு கூட கஷ்டப்படுகிறார். அல்கமா நபி அவர்களுக்கு சஹாபாக்கள் செய்தி அறிவிக்கிறாங்க. யாருக்கு இதான் நிலைமை அல்பமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு நேரடியா வாரான். வந்ததோட அன்பு நபி அவர்களுக்கு விஷயம் விளக்கம். அன்பு நபி அவர்களுக்கு விஷயம் விளங்கிடுச்சு. இவருக்கு களிமா சொல்லிக்கொள்ள இயலாம கடமாறு இடம் காரணம் கேட்காங்க. இந்த அல்கமாவுடைய பெற்றோர்கள் ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஹயாத்தோடு இருக்கிறாரா? செய்தி வந்து யார சொல்லுதான், அல்கமா வாலிபருடைய தாய் ஹயாத்தோடு இருக்கிறார். தாய் வாராங்க, ஒரு அசாவை மூட்டிக் கொண்டு வயது முடிந்த தாய் வந்ததுடைய நபியவங்க சொன்னாங்க, தாயே உங்களோட மகனை நீங்க மன்னிச்சிடுங்கம்மா, உங்களோட மகனை நீங்க மன்னிச்சிடுங்க, இல்லைன்னா உங்களோட மகன் நரகத்துல போடப்படுவாரு. நல்ல தாய் மனசு சொந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தாய் அவர்கள் நான் இந்த மகனை மன்னிக்கவே மாட்டேன். காரணம் என்ன? தாயே என்ன விட அவருடைய மனைவியை எல்லா வகையிலே கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருந்தார், கவனிக்கக்கூடியவராக இருந்தார். ஏட விஷயத்துல புறப்பாடு செஞ்சாரு, என்ன கவனிக்கிற விஷயத்துல புறப்பாடு செஞ்சாரு. அதனால நான் மனசு நொந்திக்கிறேன். யாரும் சொல்லுவா, நான் மன்னிக்க மாட்டேன். அன்பு நபி அவர்களை தந்திரத்தை கையாண்டாங்க. நபி அவர்களுக்கு தெரியும் யாரு இதாரா எப்படி பிடிக்கணும்னு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, கொஞ்சம் விலையில பண்ணுவாங்க. தாய் கிட்ட என்ன செய்ய போறீங்க? இல்லை தாயே, இந்த விலைகள் எல்லாத்தையும் செய்தால் இந்த நெருப்ப பத்த வைக்கப்பட மகன் அந்த நெருப்பத்தை போட்டுருவேன். கண்ணியமானவர்களோ பழமொழி சொல்லுவாங்களே, பெத்தவனும் பித்து பிள்ளைவனும் கல்லுன்னு சொல்லுவாங்களே. தாயில உள்ளம் உள்ளதுதான். தாயின்னு சொன்னால் அது தாய் தான். இந்த தாய்க்கு நேராக ஒரு உலகத்துறை தாயை கொண்டு வைங்க, சரியே வராது. உம்மா தான் அந்த தாயை சொல்றா, யார சொல்லலாம், ஏழ கண்ணுக்கு முன்னாலே ஏழ பிள்ளையை நெருப்பிட போட மாட்டீங்களா? என்னால தாங்கடா. யார சொல்லலாம், அன்னியை கதிரதீட்டு உடனே அனுப்பமா ஏழ மகன் அனுப்பமா நான் சொல்லிக் கொண்டு யார சொல்லலாம். நபியவங்க விடல, நபியவங்க நினைச்சாங்க, தாய் நான் சொன்ன வார்த்தைக்கு பயந்து இப்படி சொல்லிட்டாவோ, திரும்ப சகாபாக்கள் அப்பை பாருங்க, இப்ப அல்பமா கல்மா சொல்றாங்க. போற நேரத்துல சகாபாக்கள் சொன்னாங்க, அல்பமோட வீட்டு வாசலுக்கு போறோம், உள்ளுக்கு இருக்கக்கூடிய அல்பமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கலிமா சொல்லிக் கொண்டே நம்ம கடமாறின அல்பமாவுடைய சத்தம் வீட்டுக்கு வெளியே கேட்குது. கலிமாவுடைய வார்த்தை தாயை பொறுத்து. கண்ணியமானவர்களை வஃபாத்தா இனத்துக்கு பின்னால நீண்ட வரலாறு நபி அவர்கள் அடக்கம் செஞ்சாங்க. அடக்கம் செஞ்சுட்டு முழு உம்மத்துக்கும் முழு மனித சமூகத்துக்கும் கண்ணியமானவர்களை முக்கியமான ஒரு உபதேசம், முக்கியமான ஒரு புத்திமதியை நபி அவர்கள் சொன்னார்கள். எந்த காலத்திலையும் எழுதி தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய ஆகப்பெரிய பாடம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷரல் முஹாஜிரீன வல் அன்சார், அந்த கபராட நல்லடக்கம் செய்யற நேரத்துல மதீனத்து சஹாபாக்கள் இருந்தாங்க, மக்காலில் வந்த முஹாஜிரீன்கள் இருந்தாங்க. அதனால நிறையவர்கள் ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷரல் முஹாஜிரீன வல் அன்சார், ஏ மக்கத்தின் மதீனத்து சஹாபாக்களே, மன் ஃபضل زوجته على امه, யாரு தன்னுடைய தாயை விட தன்னுடைய மனைவியை கண்ணியப்படுத்துவாரோ, தன்னுடைய தாயை விட மனைவியை கண்ணியப்படுத்துவாரோ, எல்லாம் மனைவிதான் முன்னால, தாய் இரண்டாவது. தாயை கவனிக்காம மனைவி போராடு. கண்ணியமானவர்களை பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி போதும் தாயை உட்படுத்தணும். கண்ணியமானவர்களை சொல்லிட்டு கடினமான வார்த்தை நபி அவர்கள் பாவிச்சணும். கடினமான வார்த்தை
فعليه لعنة الله والملائكة والناس أجمعين فعليه لعنة الله والملائكة والناس أجمعين இந்த வார்த்தையை வச்சு என் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்போங்க. தேவானவர்களே, எத்தனை ரமலான் என் வாழ்க்கையில சந்திச்சுக்கிறேன், எத்தனை தொழுகை என் வாழ்க்கையில தொழுகிறேன், எத்தனை சதகாக்களை நான் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறேன், என்னென்ன நல்ல காரியங்கள் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறேன். கண்ணியமானவர்களை எல்லாத்தையும் யோசிச்சு ஏத உண்மாவா ஏத மனைவியும் நான் எதை முன்னால வச்சிருக்கிறேன், ஏத உண்மாவோட நல்ல முறையில நடக்கிறேனா, கவனிக்கிறேனா, அதெல்லாம் குழப்பாடு நடக்குதா? இன்னைக்கு எத்தனையோ பேர் சர்வசாதாரணமா உம்மா வாப்பாவும் சொத்தை சரியாக பிரிக்கிறேன்னு கேவலம் உம்மா வாப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. போதும், ஏதுமோட பேசுறதுல சரியா சுத்தம் இருக்கிறது. அதை சொத்து வளர்க்கப்பட முடியாது. உனக்கு கழிவா இல்லாம ஒன்றாகவே அல்லாத அழுத்தம் கிடைக்கவே இது உலகத்தோட அழிஞ்சு போகக்கூடிய காணி. உம்மா வாப்பா அல்லாஹ் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி உம்மா வாப்பா விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய எத்தனை பேர். கண்ணியமானவர்களே, சமீபத்துல என கண்ணால கண்ட விஷயம், மகன் ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு பஜாருக்கு வந்த வாப்பா என்னோட பேசிட்டு பாருங்க, தந்தபடி எல்லாம் நடந்து கொண்ட என் மகன் சொல்லிட்டு கடைக்கு அந்த கடையில இருக்கக்கூடிய மகன் வேலை செய்யறாரு. மகனை கூட பேசுற நேரத்துல மகனுக்கு வந்த கோபத்தான வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி பாப்பாக்கு கண்ணுக்கு மணல் அடித்த கடையில வேலை செய்யற குடிமகன் பிடிச்சாங்க. பிடிச்சு பார்க்க முடியும் கேட்டு, ஏமாப்பா மாப்பாக்கு கை நீட்டியெல்லாம் மாப்பா வேலையாளை வாப்பாக்கு கை நீட்டியலை என்ன சார், யாரெல்லாம் விட மாட்டேன், நீங்க விட மாட்டேன், அம்மாவோட விட மாட்டேன், நீங்க வாப்பா விடலையா அம்மா உன்னோட மாட்டேன். அல்லாஹ் பயந்து கொண்டவன். கண்ணியமானவர்களை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், وعليه لعنة الله والملائكة والناس أجمعين. அல்லாஹ்வுடைய முழு ஒட்டுமொத்த மலக்குமார்களுடைய, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மலக்குமார்கள் முழு மனித சமூகத்துடைய சாபம் அவன் மீது உண்டாகும். அல்லாஹ்வுடைய லஅனத்தை சுமந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய சாபத்தை சுமந்து கொண்டு நான் ஒரு நல்லடியாரன்னு பேர் காட்டுகிறோமா? நீங்க முன்னாள் சப்தம் நின்று தொழுது நாங்கள் துறையார் என்று காட்டினாலும் பிரயோஜனம் இருக்கிறா? அல்லாஹ் முழு மலக்குமாருடைய சாபம், முழு மனிதன் கோடியுடைய சாபம், கண்ணியமாக சாபம் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் அம்மாவுக்கு அநியாயம், வாப்பாக்கு அநியாயம், மனைவி பிள்ளைகள் நல்ல இடத்துல, மனைவி பிள்ளைகள் நல்ல இடத்துல, வானம் சில நல்ல இடத்துல வைங்க. அது மாதிரி ஒரு இடத்துல உமா வாப்பா வைங்கது, உங்களோட வீட்டுல உமா வாப்பா வைங்கது. கண்ணியமானவர்களை யார வீட்டுக்குள்ளால உங்கள்கிட்ட உங்கள பராமரிப்புக்கு கீழே உமா வாப்பா இருக்கிறாங்களோ ஆகப்பெரிய பாட்டை சாதித்தது. நீங்க தாவாக வைத்தில்ல, நீங்க உம்ரா செஞ்சில்ல, நீங்க ஹஜ் செஞ்சில்ல, அந்த அந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய வாழ்க்கையில அடங்கிய பிரச்சனை இல்ல. அதை விட ஆகப்பெரிய சொர்க்கம் உங்களோட வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அது ஒன்றும் சொல்லாடி சொர்க்கத்தை உங்களுக்கு தாரத்துக்கு நான் பெரிய பாகிஸ்தான். கண்ணியமானவர்களே, நேற்று வந்த ஒரு செய்தி, நேற்று வந்த ஒரு ஆலிமோட பேசுற நேரத்தில் வந்த செய்தி, தூரத்துல ஒரு பகுதியில ஒரு ஊர்ல அம்மா வாப்ப மோந்து உமா மட்டுமே இருக்கிறான், கொழுப்படு உமா மட்டுமே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, உமா மகன வீட்டுல ஒரு கிழமை, இன்னொரு மகன வீட்டுல ஒரு கிழமை, இன்னொரு மகன வீட்டுல ஒரு கிழமை, இன்னொரு மகன வீட்டுல ஒரு கிழமை, ஒரே ஒரு மகன் மட்டும்தான் வந்தா அவர்கிட்டே வச்சுக்குள்ள பாக்குறது. டொய்லெட் வசதி கொஞ்சம் பிரச்சனைனால அம்மாவுக்கு சிரமப்படுவாங்களேன்றதுக்காக ஏதாத கட்டத்துல நான் அதை பண்ணி கொண்டு போறேன்.
என்ன விசேஷம், என்ன விஷயம் என்றா, அந்த ஆலிம் சொல்றாரு, கண்ணியமானவர்களே சொல்றாரு, இப்ப நாளைக்கு இந்த தாய் மகன் ஒரு மகனை வீட்டுக்கு வந்து ஒரு கிழமையா நாளையோட ஒரு கிழமை, நாளைக்கு ஒரு கிழமைந்தா இன்னைக்கு மருமகன் உம்மாட சாமாமைகள் எல்லாம் குடும்பம் ரெடி பண்ணி சுபகோட பண்ணுவீங்க, அடுத்த விட விட்டுருவாங்க. அடுத்த மகனுக்கு நல்லா தெரியும், என்னோட இப்படி செய்யலாம், என் அம்மாக்கு இப்படி செய்யலாம். வெட்டம் இல்லையா? வெட்டம் இல்லையா? ஏத உம்மாக்கு தெரியலையே. நியமானவர்களே அப்ப சமாதானப்படுத்தி இல்லை, ஏதோ உண்மை ஏதோ ஒன்றுதான் நீங்க கேட்கும். நசீபு கெட்ட சமூகம், நசீபு கெட்ட மகன்மார்கள். கண்ணியமானவர்களை நிறையவர்கள் சொல்லிட்டு சொன்னார்கள், முக்கியமான விஷயம் வழங்கி போக ஒன்று அல்லாவுடைய மலத்மாருடைய முழு மனித சமூகத்துடைய லஅனத். இரண்டாவது சொன்னார்கள், அந்த மனிதன் அந்த மகனிடத்துல வந்து அல்லாஹ் நபிலான பல்லான எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். நீங்க நெத்திய சுற்றுலா அடுத்து பிறந்தன, சமைச்சதுல சுற்றுலா கண்ணீரோட அடுத்து பிறந்தன. அல்லாஹ் உங்களோட கண்ணீரும் தேவையில்லை, உங்களோட சுற்றுலும் தேவையில்லை, உங்களுடைய எந்தோட்டும் தேவையில்லை. அல்லாஹ்க்கு உங்களோட அமலை அல்லாஹ்விடத்துல கபூல் இல்லையே. உம்மா கனியாயம் வாப்பா கனியாயம். கண்ணியமானவர்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது எப்ப இது சரி வரும் தெரியுமா? இந்த நிலைமையில யார் இருக்கிறார்களோ இருக்கிறீர்களோ இருப்போமோ இதை மாற்றணும். இதுக்கு மாற்று வழியை செலுத்தலாம். இப்படி இருந்தா சரி, மனத்மாருடைய முழு மனித சமூகத்தில் நாங்க இருக்கிறேன். ஏன பல்லான சுண்ணத்தான அமலதான் புகழ்ச்சிக்க மாட்டாங்க. இல்ல, இதுக்கு மாற்று வழியை செய்யணும், இதுல வெளியே வரணும். நிறைய சொல்லி தந்தாங்க, இதை செய்ய வெளியே வந்துருவீங்க, இதை செய்ய மாற்று வழி தந்தாங்க. சொன்னார்கள், இல்ல இதற்கு போய் இழந்தா இழந்த முதலாவது நீங்க செஞ்ச அநியாயங்களுக்காக அல்லாஹ்வுக்கு உண்மையான முறையில் உள்ளத்தால மன துறைக்கு அல்லாஹ்வுடைய கையை கண்ணீர் வடிங்க. அல்லாஹ்வுடைய கண்ணீர் வடிங்க. நான் செஞ்ச அநியாயம் யாருதான், என் உம்மாக்கு செஞ்ச அநியாயம் யாருதான், என் வாப்பாக்கு செஞ்ச அநியாயம் யாருதான். சமூகத்தில் எத்தனை பேர் உம்மாக்கு செஞ்ச அநியாயத்தில் பட்டு மாறினாங்க, பட்டு சீரழினாங்க. ஏதா சொல்றாங்க, எங்க உம்மா வாப்பாக்கு செஞ்ச அநியாயத்தை நல்ல செஞ்சு எங்களை கொண்டு வாழ்த்துது, வாழ்த்தாங்க கூடாது, வாழ்த்தும். எல்லா தண்டனைகளுக்குரிய எல்லா பாவத்துக்குரிய கூடிய தண்டனைகள் அல்லாஹ் நாடின உலகத்தில் ஆற்றலால கொடுப்பாங்க. உம்மா வாப்பான மனசு நோக்கக்கூடிய முறையில நடந்துட்டீங்களா, நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால அதுக்கு உண்டான கூலியல, அதுக்குண்டான தண்டனைகளை, சோதனைகளை, கேவங்களை எல்லாம் கொடுத்துத்தான் அவ்வளவுதான் போப்பாங்க. சொல்லிட்டு சொன்னார்கள், முதலாவது தலதோவா செய்யணும். இரண்டாவது உம்மாவோட வாப்பாவோட இப்போ பகாலமான ஒண்ணு நல்ல முறையில நடந்து என்ன கிடைச்சிருச்சு. உமாவை மட்டும் நீங்க உமாவோட மனசு வந்த நிலைமையில நடந்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு பயங்கரமா இருக்குது, எவ்வளவு பாரதூரமான விஷயம். கண்ணியமானவர்களை வயத்திலேயா அந்த உம்மா வாப்பாட நல்ல முறையில நடந்த வயப்பிரதா உம்மா வாப்பாட பொருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல நீங்க தேடுங்க. நான் என்ன செஞ்சா அம்மா பருந்தி கொள்வாங்க, நான் என்ன செஞ்சா அம்மா சந்தோஷப்படுவாங்க, நான் என்ன செஞ்சா வாப்பா சந்தோஷப்படுவாரு, நான் என்ன செஞ்சா உமா வாப்பா எனக்கு வாழ செய்வாங்க. தேடுங்க, தேடி தெளிவ செய்ய ஆரம்பிங்க. உம்மா வாப்பாட பொருத்தத்தில் அல்லாத பொருத்தமும் உம்மா வாப்பாட கோபத்தில் அல்லாத கோபத்தையும் வச்சுட்டான்னு சொல்லிவிட்டு நிறைய ஊழிச்சார். எனவே கண்ணியமானவர்களே, உம்மா வாப்பாட குணா, உம்மா வாப்பாட நெருக்கம் உலகத்தில் அதை போல செல்வம் ஒன்று இல்லவே. மனைவி இளப்பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் தந்திருந்தால் ஆகப்பெரிய நகுப்படை. ஆனாலும் அந்த பிள்ளைகளோட மனைவியோட உம்மா வாப்பா பார்க்கிற நேரம் அது மாதிரி ஸ்ரீதேவிகள் ஆகப்பெரிய பாட்டு. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு சொத்துபாக்கும் போற நேரத்தில் ஒரு படிப்பினைக்கான சொல்றேன். எங்கெல்லாம் சொத்துபாவுக்கு அதிகமாக அல்லாஹ் எங்களுக்கு அல்லா வேலையை வாங்குறாங்க, அந்த இஹ்லாஸோட சீவா பண்ணும். கண்ணியமானவர்களை போற நேரம் எல்லாம்
மனைவிக்கு கூட பிள்ளைகளுக்கு கூட தெரியாது அப்ப எங்க பயானுக்கு போறாரு. ஆனா யாருக்கு தெரியும்? உமாக்கு தெரியும். கோல் பண்ணிய சொல்லுதுமா இன்னைக்கு இங்க பயான் இருக்குது, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, யோசனையா இருக்குது, சரியான தயாரிப்புகள் இல்லப்பா, கட்டாயம் துவா செய்யுமான்னு சொன்னதோட அந்த போன்லயே 2-3 வார்த்தை துஆவுடைய வார்த்தை செய்வா. கண்ணியமானவர்களே, ஆமீன் சொல்லிட்டு உள்ளத்தால சந்தோஷப்படுகிற அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னைக்கு சிறப்பாக்கி தருவாங்க. இவ்வளவு காலம் வாழ்க்கையில கண்டு கொண்டு தான் நிற்கும். அதனால ரொம்ப அப்பா மிஸ் பண்ணிடுறாங்க. ஏங்கிறாங்களா? கண்ணியப்பட்ட இல்லையா? கவர்ல இருக்கிறாங்களா? இல்லை எத்தனை அப்பா கவர்ல இருக்கிறாங்க. நஷ்டம் மிஸ் பண்ணிட்டோமே கண்ணியமானவர்களே. உம்மாவோட நெருக்கத்தை எடுக்கிறது மிஸ் பண்ணிட்டோமே, உம்மாவோட துஆவை எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோமே, உம்மா அப்பா சரியா கவனிக்க கிடைக்காம நஷ்டவாளிகளாக வாழ்ந்துட்டோமே. எங்க கபர் செய்கிறாங்க, எப்படி என்னத்தை பரிகாரம் செய்ய போறோம், என்னத்தை கவனிக்க போறோம்? செய்யலாம், முன்னே ஒண்ணு செய்யலாம். நிறைய அதுக்கும் சொல்லி தந்தாங்க. உம்மாவோட கபரை தியாகம் செய்யுங்க. ஒவ்வொரு பெருநாளைக்கும் அல்ல, ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்யுங்க. உங்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை 2 தடவையா உம்மா அப்பா அதான் குடும்பம் வாங்கி தந்தாங்க. நீங்க அலுவல நேரமெல்லாம் தாய் தன்னுடைய துன்பத்தையும் தன்னுடைய தேவைகளையும் தியாகம் செய்த பொழுது பார்த்தந்தாவே, அந்த பார்த்ததற்கு பரிகாரம் வருஷத்துல ஒரு தடவை 2 தடவையா, வாரத்துல ஒரு தடவை, ஒவ்வொரு நாளும் யாசின் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. உம்மா வாப்பாட குடும்பத்தோட சேர்ந்து நடங்க. இது அந்த பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பதால் நண்பர்களே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே கண்ணியமானவர்கள், இறுதியாக அன்பாக கண்ணியமாக இறக்கமாக கேட்கிறேன். இந்த சபையிலே பாருங்க, எத்தனையோ வயோதிபர்கள் இருக்கிறாங்க. இந்த வயோதிபர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இல்லை, மகன்மார்கள் இல்லாமல் இல்லை. ஆனா ஒவ்வொருத்தரை அணுகி உங்களோட குடும்பம், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களோட பிள்ளைகள் அமைப்பு எப்படி இருக்கு கேட்டால், கண்ணியமானவர்கள் இங்க மாத்திரமல்ல முழு உலகத்திலையும் கேட்டால் நான் ஏன் கேட்டேன் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாத ஒவ்வொரு உமாட வாப்பாட நிலைமை அவ்வளவு பயங்கரமாய் அவ்வளவு சிரமமாயிருக்கு. படுக்கிறதுக்கு இடத்த பார்த்தையா பெரியமானவர்களை மிருகங்களை படுக்க போன்ற சின்ன கூடு மாறி அந்த மிருகங்களை படுக்க வைக்கக்கூடிய இடம் மாறி உமா வாப்பாட படுக்கிறார். மகன் படுக்கிறாரு ஏசி ரூம்ல, உமா படுக்கிறதை குடிசையில. நீங்க குடிசையில படுக்க, உமா அப்பா ஏசில வைங்க. உங்களோட உமா வாப்பா கண்ணியமானவர்கள் அநியாயம் செஞ்சாலும் உங்களோட உமா வாப்பா, காபிராக இருந்தாலும் உமா வாப்பா. சில நினைக்கிறேன்டா நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், அதனால எங்க உமா வாப்பா இப்ப இஸ்லாத்துக்கு வரல, அதனால அவன் காபீர், அவனால் இணைவைக்கக்கூடியவர்கள் இணையானவர்கள், அவனால் கவிக்க கூடாது, சேர்ந்து வாழக்கூடாது. யாரு சொன்னா? கண்ணியமானவர்களே, அது கபூபக்கர் சித்திக் முதலாவது பத்தியிலாந்த பெண்ணிலாம் முடிச்சு அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னால பத்தியிலாந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அந்த பத்தியிலாவின் மூலமாக கிடைத்த பெண் குழந்தை எடுத்தால் அதற்கு ஆயிஷா, அதற்கு அஸ்மா. கண்ணியமானவர்கள் பின்னால்தான் அதற்கு உபூர்வமான இல்லாமல் வச்சாங்க. உதயத்தியா ஒரு உடன்படிக்கை நடக்கிற அந்த சம்பவம், அந்த கட்டத்துல மக்கா முக்காதல்லாத மதீனாவில் இருக்கிறாங்க. தாய் மக்களுக்கு வாரா மகனை பார்க்கறதுக்கு யார்? பத்தியிலா காப்பிடான பெண் அழகான சாப்பாடுகளை தீப்பண்டங்களை எடுத்துக்கொண்டு வாரா. வீட்டுக்கு ஓடுபடி வந்து கேட்டாங்க, யாரும் சொல்லா என தாய் மக்கள் என்னை பார்க்க வாராயா? காப்பிரான தாய் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயோட உபகாரம் நல்ல முறையில நடந்து போகணும் வைத்தார். காப்பிராக இருந்தாலும் அவர் காப்பிரபடி இன்னொரு கேளுமா கண்ணியமானவர்களே. அதனால யார் யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உம்மா பாப்பா ஹயாத்தோட சந்தோஷாலும் ஒவ்வொரு துவாலையும் கேட்கிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட தொழிலுக்கு, உங்களோட ஆயுளுக்கு, உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒழுக்கத்தாக கேட்கிறாங்க. ஒரு பகுதியா கட்டாயமா கேளுங்க. என் உம்மாவோட ஆயுள் நீளமாக்கியாதான், என் உம்மாவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறியாதான் அப்படின்னு வாங்கிடும். உண்மையான மகனாக இருந்தால் தான் விளங்குவோம்.
ஏத மூத்துக்கு முன்னால உமா அப்பா மூத்தா இதை விட பெரிய கஷ்டம் அது உண்மையான மகனுக்கு தான் தெரியும். உண்மையான மகன் தான் விளங்குவாங்க. ஏன்னா மூத்துக்கு முன்னால எனக்கு முன்னாடி உமா அப்பா மூத்தா ஆகிட்டால் இதனை தாங்க. சில நேரம் நான் மூத்தா ஆகிட்டா உமா அப்பா அல்லது பிறக்க பிரச்சனை இல்லை, நான் பார்க்க மாட்டேனே, என்னால பார்க்க இயலாத கட்டம் இல்லை. ஆனால் நான் இருக்கும் நிலையில எனக்கு முன்னாடி உமா மூத்து அப்பா மூத்து பார்த்தா கண்ணியமானவர்களே பெரிய நஷ்டம். அதனால தன்னுடைய ஆய்வுகள் துவா கேட்கற பிரச்சனை இல்லை. அம்மா பாப்பாட்ட நீண்ட ஆய்வுகள் துவா. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெற்றோர்களை நல்ல முறையில கவனிச்சு நல்ல முறையில மகாரமான முறையில அந்த பெற்றோர்களுடன் நடந்து அவருடைய மேலாண் துஆக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாராக. நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பாவத்துக்கு சுத்தமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக.